பணிவாக வளைக்கப்பட தண்டமானி ஞானவடிவான ஒருவனாம். அவன் தமது அறியாதவை காக்கும் வாழ்வர்களாம். மூனப்படம் ஏற்க வேண்டதை போக்க ஞானப்படம் நோக்க நம் கவலை தீர்க்க பண்ணவையில் ஏறி வர வேண்டும் முருகா. என் எண்ணம் ஈடேற எமக்கொருள் புரிவாய். கண்ணைமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டனை பெண் என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தந்தை சிவபெருமானை வணங்கினார். ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருவிகளால் என்றும் எங்களை காக்க வேண்டும் என்று அனைவரும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா. ஒரு முறையாவது ஒரு திருமுகத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வழியாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் பிறந்தேன், எதற்காக வளர்ந்தேன், என்ன காரணத்திற்காக இங்கு வந்து நிற்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை முருகா. இருந்தாலும் கூட நீ வருவாய் என்கின்ற எண்ணத்தோடு வருவாய்க்காகவே காத்திருக்கிற எல்லாரும். மணியனே, வருவாய் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் அருமையான உயிரிக்கு எனக்கு சர்வ நன்றிமா. அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையே என்ன மயக்கம் என்ன தயக்கம் நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே
நன்றி என்ன நன்றி சொல்றேன். அவருக்காக பிறந்து அவருக்காக உணர்ந்து எப்ப வருவாரு வழி வெளி வச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு எப்பேற்பட்டவர் அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்திருக்கிறது கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் காத்திருந்தாலும் கூட இந்த காத்திருப்பு அவர் வருகைக்காக எப்படி காத்திருக்கிறது. செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு இப்படி எல்லாம் கற்பனைங்க மனசுக்குள்ள வர காரணம் என்ன தெரியுமா? எங்க ராஜமாமா காதல் வச்சிருக்கீங்களா? யாராவது காதல் வச்சதில்ல. காதல் கருவிலே இருக்கும்போது காதல் உருவாகும். அதுதான் பக்தியான காதல், வீரமான காதல், நேர்மையான காதல், நியாயமான காதல் சொல்றாங்கல்ல. இது எல்லாமே காதல்ங்கிற ஒரே வார்த்தைகள் இருந்தா மட்டும் காதல். அன்பு, பாசம், நேர்மை, வீரம் எல்லாமே கலந்துருந்தாதான் காதல். சும்மா பார்த்த ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு அது பேர் காதல் இல்ல. கருவிலே இருக்கும் பொழுது அம்மா நம்மளை காதலிப்பாங்க பாத்தீங்களா, அப்பவே அந்த உணர்வு குழந்தைகளுக்கு வந்துடும். இப்படித்தான் அன்பா இருக்கணும், இப்படித்தான் வாழணும், வாழ்க்கையில இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குங்கிற கற்பனைக்கே தாய் தகப்புதான் முதல் காரணம். என் பிள்ளை இப்படி படிக்கணும்ப்பா, இந்த வேலைக்கு போகணும்ப்பா, இந்த ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் வாழணும் தாய் தகப்பனும் வயிற்றுல இருக்கும்போதே சொல்லுவாங்க. அப்படி சொல்லி வளர்றப்ப எல்லாமே ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கும். இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல, கேட்கறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா அவ்வளவு வேலைகள் ஆயிடுச்சு இப்ப உள்ளவங்களுக்கு. எல்லாமே பணம் மட்டும்தான் எதிர்பார்க்கிறமே தவிர ஓடணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும் எல்லாம் செஞ்சிடறான். ஆனா வாழ்ற வாழ்க்கையை மறந்துடும். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, வாழும் போதே சந்தோஷமா வாழ்ந்துடணும். இல்லாட்டி இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
ஆனா இதுல அப்பா அம்மா இருக்காங்க மக்களே, அவங்கள மாதிரி இந்த உலகத்துல வாழ தெரியாதவங்க யாருமே இல்லை. வாலிபத்துல கூட வாழ தெரியுது வாழ்வாங்க. குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துருச்சுன்னா பிள்ளைக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிறோம், இதுலயே போகுமே தவிர அவங்க வாழ்ற வாழ்க்கையை மறந்துடுவாங்க. இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நமக்கு சொந்தம்னு சொல்லலாம், மத்த எதையுமே நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. இவன் எதையுமே சொந்தம் எது சொந்தம்? அப்ப கல்யாணம் பண்ணிக்கிற புருஷனும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டி மட்டும் இந்த உலகத்துல சொந்தம், மத்தவங்க சொந்தம் இல்லையா? உங்க ஆதரவு வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இல்ல. உங்களுக்கு கருத்து சொன்னாலும் தான் வாசிக்கலாம்ல, பிரச்சனை இல்லை. இப்ப யாருமே வாசிக்க முடியாது, உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. எப்பா நம்ம அண்ணப்பா அண்ணே, நம்ம ஒரு பிள்ளைகள் நல்லா இருக்கா? நம்ம ஒரு பிள்ளைகள் நல்லா இருக்கா? ஆமாண்ணே, ரொம்ப நடிக்காது, என்னால முடியல. சரி விட்டுங்க. அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் அண்ணே நம்ம பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்கறோம்ல, நீங்க இந்த கேக்குறீங்க, அம்மா பிள்ளை நல்லா இருக்காமா? நம்ம பிள்ளை நல்லா இருக்குங்கண்ணே, உங்க மருமகன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல நம்ம வீடு, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம பிள்ளை, இதே ஒரு பேச்சுக்கு. வேற யாராவது மாத்தி எப்ப நம்ம முன்னாடி எவ்வளவு கோபம் வருது? அப்ப இந்த உலகத்துல இதுதாப்பா என் முண்டாட்டிங்கிறது எனக்கு உரியது. அதே போல எத்தனை புள்ள பார்த்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சொர்க்கம், இல்லைன்னா அது நரகம். I go in.
எங்க அண்ணன் ஆரம்பத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது ஒண்ணு இங்கு வழியாக கட்டில் கொண்டிருக்கும் அன்பு சோதரி ராசாத்தி அவர்களை பாராட்டி நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை வருகிறோம். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கம். வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மனமே காணும் திருநாளை காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. தோழிகளை பார்க்கலாமா? மொத்தத்துல எல்லாரும் மட்டும் போகணும், தனித்தனியா போன ஒத்து வராது. எப்போதுமே கூட்டத்தோட போகணுங்க. ஏன் முறை எதுக்கு போறோம்னு தேடி தெரிஞ்சுக்கலாம். இப்போதுமே கூட்டத்தோட கோயிந்தா போட போறோம். என்ன காரணம் தெரியுமா? கோயிந்தா போட்டா அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுட்டு கோயிந்தா போடணும். அண்ணா என்னன்னா இல்ல 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 நேரம் ஆயிடுச்சு. தோழிகளை பார்க்கலாம் முடியும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
என்ன சொல்றனே விளங்கல. எனக்கு இன்னும் வேற மாதிரி கேட்டுச்சு. பேசாம நல்லா இருப்ப. என்ன பண்ணி என்ன இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவல் போலான்னு வந்திருக்கோம். காட்டுக்கு காவலுக்கு. காட்டுக்கு காவலுக்கு. காட்டுக்கு. ஆமா. காவலுக்கு. ஆமா. தங்கச்சி அண்ணே அண்ணே உன்னை கேட்ட கோச்சுக்க மாட்டியா? சே சத்தியமா கோச்சுக்க மாட்டேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? அம்மா சத்தியமா. சரி ஏமா சொல்லுங்க. பல வருஷமா நாங்க இருக்கோம் ஒன்றும் நம்மள நீங்க அப்படி பண்றீங்க. சாமி கடலை போட்டு கெடுக்க பாக்குதா? கடலை போட்டு கெடுக்க பாக்குது. கடலை போட நினைக்கிறேன். சாமி சரணம் பேசாம உட்காந்து சரியா? அதனால நாங்கள காட்டு காவல் போல வந்திருக்கேன். நான் ஒருத்தர காதலிக்கிறேன். மணி பார்க்கவே இல்லை.
இந்த இடத்துக்கு அதோ ஏற்படுத்தி அண்ணாரே கண்ணன் கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. நீ ஒரு அலையாரி, என் முன்னாடி மூத்தவ அலையாத. ஓ எத்தனை இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு ஈடாக மூத்தவ. நல்லா பார்த்து சொல்லு. என் பொண்டாட்டி மூத்தவ. நல்லா பார்த்து சொல்லு. இந்த பிள்ளைய விடவா? ஐயா இவ என்ன இவ? என் முண்டாட்டி மூத்தவ. பார்த்தா ஒரு உண்டா சோறு. அவளை பார்த்துக்கிட்டே திங்கலாம். அவ முகத்தை அவ கை காலில் அப்படி வாழத்தண்டு மாறு. அப்படி என்னத்தை செஞ்சோடனே போகாதன்னா போக மாட்டான், வராதன்னா வரமாட்டான். நான் என்ன சட்டை ஓடனோ அதே கலர்ல சேலை கட்டுவான். பாசக்கார கொண்டாட்டி நம்ம 2 பேரும் ஒரே கலர். என் மண்டாட்டி மூத்தவ அன்னக்கிளி வாராவாரு. ஐயா அன்னக்கிளி அன்னக்கிளினால அன்னக்கிளிதான். குழா காயுது, நிலா காயுது, நெஞ்சில் பாயுது, குஞ்சில் பாயுது. இல்ல எங்க குழா காயுது? உனக்கு குழா இருந்தாம நீ காயுது. அன்னக்கிளி இத மூடி தேவெல்லாம் பேசின நீ தேவெல்லாம் பேசின பொண்டாட்டி மூத்தவ காலளவு வருவாரு. முகர பாரு பேசலாம அவளை போய் லூசிச்சிருக்கி. அவ கால பாரு காலத்தண்டு மாறி நீ திட்டத பாக்கல. அவள் போறாம நீ போடா அவதார் பைய. குறுக்கல அவதார் பைய பேசாத. 20 வச்சிருக்கு. நான் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு நீ கஷ்டப்படாயினே இவள துணைக்கு வச்சிருக்கேன். என் கால்ல கொத்தலாய், கையில கொத்தலாய், மண்டையில கொத்தலாய். முகர பத்திர பாரு இவளை போய் கட்டிட்டு சாமி சார்னா சாமி சார்னா மாலை போட்டு தொடங்குற அறிவு தனியா தோத்து தடிக்கிறியா? முருகன் முருகனுக்கு 2 பொண்ணு. இவ மூத்தவ அன்னக்கிளி, இவ சின்னதா. மரியாதை அவ சொல்லிட்டேன். நான் வந்தத பாத்துட்டேன். அவளை பத்தி
உனக்கு என்ன தெரியும்? என்ன வாய்ப்பு இருந்தா பேசிட்டு இருக்க? கேட்க பக்கம் நாலு அண்ணனுக்கு தெரியும். அவளை பத்தி உனக்கு தெரியுமா? அவ யாருக்கு தெரியுமா? இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா பேசாம அக்கா மேல சரி இருங்க. யார் என்ன தெரியுமா முதல்ல? அவ யார் தெரியுமா முதல்ல? நீ பேரவை மாதிரி பேச. உனக்கு பேசுறது பாக்குறியா? தெரியுமா? அவ யார் தெரியுமா? அவ யார் தெரியுமா? சக்கரவர்த்தி. இல்ல அவ யார் தெரியுமா? வாழ புதியவர். யாரு தெரியுமா அவ? அவளை 10 புத்தகம் வாங்க. இவன் வேற ஏதோ புகழ்ந்து பேச போறாங்க. என்ன தெரியும்? உனக்கு 10 புத்தகம் என்ன பத்து கட்டிட்டு போயிட்டு என்ன மாதிரி அவட்டு இதே 10 புத்தகம் கட்டி பண்ணாது என்ன மாதிரி அவட்டு இதே மாதிரி அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். நான் உங்க நம்பிக்கை நான் இருக்கேன். கல்லானாலும் கடுக்கு புள்ளானாலும் என் முன்னாடினாலும் இங்க பாருடி. அஞ்சு கிராம நம்ம 2 பேரும் இனிமேல் சண்டை போட்டுக்கூடாது. 2 பேரும் ஓப்படியமா தெரியுது. இவனை டைவர்ஸ் பண்ணிடுவோம். வேற இன்னும் கட்டி பிடிச்சாங்க. சரி சத்த விடு முறையில கட்டி பிடிக்காது. எனக்கு கொலையே நடக்குது. நானே பண்ணு. தங்கச்சி வந்தாக்க அந்த இடமே கலகலப்பு உண்டாகும். உங்க அத்தாச்சி தங்கச்சி அம்மா ஓகேவா?
அண்ணே அண்ணே மைக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? மைக்கு நல்லா இருக்கா? சொல்லல கேக்குதுல்ல? அப்புறம் ஏன் கிடந்து கத்துறீங்க? நாங்க கத்தாடா எங்க இதே என்ன இது? அவங்க நாட்டுல நிக்கிறான்ல இந்த நேரம் தான் அண்ணே தங்கச்சி இங்க இருக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க பிள்ளை நடக்க கூடாது. அதெல்லாம் சும்மா அவன் பேசிக்கிட்டான். அண்ணே நீங்க ஒரு அண்ணே, அவர் ஒரு அண்ணே, அவர் ஒரு அண்ணே, அவர் ஒரு அண்ணே. நம்ம குடும்பத்துல எல்லாருமே அண்ணைங்க. அப்படி ஏன்டி என்ன எல்லாரும் போச்சு இருக்க? அங்கேயே கம்பெனி கொடுக்குறாங்க. ஏய் நல்லா அமுக்குவேன் எல்லாம் உன்னைய பட்டா சொல்லிடுறேன் எப்படி தெரியுமா இருக்கான்னு. குடியிலே மல்லிகை பூ மணக்குதே நானே எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தோண்டுதே அன்னக்கிளினால அன்னக்கிளினால பாட்டை கெடுத்தீல்ல? உன்னையால முடிஞ்சது எவ்வளவு காத்துக்கிறாங்க செய்ய. அன்னக்கிளினால சரி அப்பா எங்க போச்சுனாரு? அப்பா அண்ணன் பண்ணாரு எனக்கு போச்சுனாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னை பொண்ணு வந்து பார்த்தாங்களா? ஆ. ரெண்டு பேரும் ஒரு சைடுல தான் இருக்கியே. கொஞ்சம் வடிவமா இருக்கா? இப்ப வடிவம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவ்வளவுதான். இப்படி போய் நில்லு பாரு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காளுங்க. ஆமாடி உனக்கு கொஞ்சம் முகம் மூக்கு வடிவம். எல்லாமே ரெண்டு பேருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி ஏய் சீ, முடிஞ்ச முகரை பாரு. ரெண்டு கிண்ணம் சந்தன கிண்ணம் கிணறுக்கு வெஞ்சன கிண்ணம் ஆனா மாலையை போட்டு ஒரு அளவு தாங்கல. சரி எல்லாரும் சேரவும் சேர்ந்துக்கலையா? ஆமாம்மா. என்ன விளையாட்டு விளையாடலாம்? இது பாத்தீங்கன்னா ஆனா திணையத்துல ஒண்ணு என்னதான் இருக்கா? புடிச்சு விளையாடுறதுக்கு பூ பந்து வேணுமே. பொய் சொல்ற நீ, நான் உன்னை நம்ப மாட்டேனே. நீ இவ்வளவு நேரம் வந்து நிக்கிற, உன் கையில பூ பந்தே கிடையாது. அப்புறம் பூ பந்து இருக்குன்னா ஏன் கிளம்ப போகிறா? நீ பாத்தியா? அண்ணே நீங்க பாத்தீங்களா? நானும் பாக்கல. அப்ப எவ்வளவு பெரிய பொய் சொல்றா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் கேக்குறேன்? அன்னக்கிளி பொய் சொல்ல மாட்டான் நேற்று ராத்திரி அம்மா தூக்கு போச்சடி அத்தா ஏய், ஏய், நீ சொல்றீல இந்த ஐயா உனக்கு வந்து உடையுது. சரி பூ பந்து இருக்குன்னு சொல்றீல, நாங்க கண்ணை முடிக்குவோமா? நீ எடுத்து காட்டுவியா? நீங்க கண்ணை கொடுக்குறாளா? ஆனா அப்படியெல்லாம் ஓடவே மாட்டேன். ஏய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஒரு பொருள் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஏன் கண்ணை முடிக்கப்பா காட்டு அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் கண்ணை முடிக்குவோமா? பெரிய பூ பந்தம் எடுத்துருவா போ. கண்ணை முடிட்டா காட்ட முடியாது. கண்ணை முடிட்டா எப்படி பாப்பேன்? நீ எடுத்து கையில வச்சுட்டு காட்டு, நான் பாக்குறேன். இப்படிதான் பாக்க எழுதிட்டாங்க. காட்டுன்னு சொன்னா நீ கண்ணை மல்லிகை மொட்டு இருக்கு வெக்கத்தவை. பூ பந்தம் எடுத்து ஓடு 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 வேகமா போ. பூ பந்தம் எடுக்கணும்னா பூ உள்ள இருக்குல்ல. நீ என்று உணர்ந்த மூத்த எப்படி எடுத்துக்காங்க
ரெண்டு பேரும் அங்கே போறாளுங்களா? நீங்க வேற அப்படிலாம் இல்ல எங்க என்ன சில நேரத்துல அப்படித்தான் என்ன பண்ணீங்க இதுடா இதுடா? உண்மை. எப்படி எப்படி அரே வந்த ராஜா அரே மோதி சிகாவலே. பள்ளிக்கூடத்துல ஆண்டுல கூப்பிடலாம்ல அப்படியே கத்தாரி காயங்கள். மண்டலம் உனக்கு நாளாவதுக்கா கேட்கறதுக்கு இல்லை. நம்ம சாப்பிட்டது இல்லையா? மண்டபத்துக்கு கத்தாரி காயங்கள். சரி எல்லாரும் சேரும் சேர்ந்து விளையாடும் இல்லையா? ஏதோ சத்தம் கேக்குது, என்ன சத்தமா இருக்கும்? இது பறவை சத்தம். விரட்டிடுவோமா? அண்ணே உங்களை நிமித்தம் விரட்டுறேன். நீ விரட்டுறா? பறவை எல்லாம் போனா பாப்போம். இல்லைன்னா நம்ம போயிடுவோம். ஆள்லாம் காட்டு வரல. ஏன் இத காட்டுக்கு வரலையா? ஏய், அண்ணன் நம்ம காட்டுக்கு வந்து உங்க நேரம் திரும்பி பாருங்க. வரல. என்ன வரல? நீ எங்களோட சேர்ந்து காட்டுக்கு வரல, என்ன உன்னை வேலையை விட்டு நீக்க சொல்லி பாட்டா? தர்மா வள்ளியம்மா என்ன நீங்க வந்ததுல பேசிட்டு இருக்கீங்க? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல நீங்க வந்த வாரத்துல வெளில பேசிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை தான் பேசினா நீங்களும் பேசுவீங்களா? அவ யாரு, அவ என்ன உங்களுக்கு தெரியுமா? அவ யாரு என்ன உங்களுக்கு தெரியுமா? அவ யாரு என்ன தெரியுமா? உன்னை பத்தி பேசுவேன். என்னமோ வந்த வாய்ப்பு நீங்க வேணா இந்த இடத்துக்கு தலைவியா இருக்கலாம். நீங்க என்ன சமாதானமா சொன்னீங்க? நீங்க வேணா இந்த இடத்துக்கு தலைவியா இருக்கலாம். அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? என்ன தெரியுமா உங்களுக்கு? அவ யாரு? என்ன தெரியுமா? அவ யாரு? அவ யாரு தெரியுமா? அவ யாரு? என்னங்க? அவ யாரு தெரியுமா? அவள 10% வாக்கப்பட்டவ. என்ன சொல்ல வராங்க? அவளும் என்னவோ இழந்து. அவ யாரு 10% காரைக்குடி ஜெகன் ஹோட்டல் ஒரு நாள் ஓட சொல்லியா? அவருக்கு வாங்க போட்டேன். காரைக்குடில இருந்து வந்துட்டாரு. ஆனா நீல ஒரு பொம்பளை. அவர் ஐயா அதனால காரைக்குடி இப்படி இருக்கியா? அதனால இப்படி இருக்கியா? அவர் ரொம்ப ஊர் ஊரா சுத்தி. அவர் யாரு? மாசமோ மகரி மாசம். மாதமோ மார்கழி மாதம். அதுக்கு தான் மாலோலும் ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம். வண்டி ஆட மாட்டாங்க. வள்ளி ஆடணும். நானும் ஆடுவேன், இல்லைன்னா ஆட்டி கூட விடுவோம். வள்ளி ஆடணும். வள்ளி ஆடணுமா? ஏய் சரி வள்ளி ஆடணுமா? அது எனக்கு தெரியும். நான் பரவாயில்லை சார், நீ ஒண்ணு சொல்லி வாங்கிட்டு வேணாம். இல்ல அவங்க விருப்பம், மக்களோட விருப்பம். ஆட்கள். அடி நம்ம சொல்லி ஆடி வண்டி ஆடலாம். நிறுத்தலாமா? என்ன பண்ணாங்க? நம்ம சொல்லி ஆடணும்னு கேக்குறேன். அதான் ஆடுமா? அவளே ஆடுவா. சத்த இல்லை. இங்க தம்பி நானும் வந்தாலும் பார்த்துருக்க அவளை நீங்க திட்டிட்டே இருக்கீங்க. அவ யாரு என்ன தெரியுமா? அவ எனக்கு கொண்டாட்டியே இருக்கலாம். ஊரறிய பேரெடுத்த ஆறுமுகம் ஒண்ணு, உனக்காக சமந்தரிந்த வாழகில கண்ணு.
ஏண்டா இவன் கிடைச்சது கேட்க பண்ற பிரச்சனைய பாக்கெட் கிழிச்சு வச்சாடா. அதேப்பா சுத்தமா அடிப்படை வந்து பிச்சு போய் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு நீ குழச்சிட்டு கோட்டை இடி முழக்கு பத்து நான் வரலப்பா அப்பா என்னை தேடுவாரு வேணாம் போப்பா உள்ள போய் போகிற நேரம் என்னைய கிட்ட நீ ஜெயிக்காதீங்க கல்யாணமா உண்மையுமே பாவமா அது பாக்குறது இல்லம்மா ஐயப்பா நான் வளர சொல்ல அவரை கொஞ்சம் தெரியுமா கொஞ்சம் பத்து வாழ ஆமா நீ கைய பிடிக்காத எலும்பெல்லாம் எலும்புனா குத்தத்தை செய்யும்